சேர்ந்தே அவரிடம் செல்வோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயின் நம்மை தேடுகிறார். பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாறு செய்வேன், பாயும் நீர் அருவிக்கு நடத்தி செல்வேன். பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாறு செய்வேன், பாயும் நீர் அருவிக்கு நடத்தி செல்வேன். நலிவுற்றதும் வலுவற்றதும் களைப்புற்றதும் சோர்வுற்றதும் வாழ்விலே நிலை பெற செய்வேன். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான பார்ப்புகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னையின் அன்பு செல்வங்களே, இறைவன் அன்னை வழியாக கொடுத்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து அன்னை வழியாக நன்றி கூறுவோம். தொடர்ந்து வரம் கேட்போம். சிறப்பாக கடந்த காலத்தில், கடந்த ஆண்டில் நம்முடைய அன்னையின் பரிந்துரையில் பெற்ற நன்மைகள் ஏராளம். அவருடைய உடனிருப்பு, ஆசீர்வாதம் ஏராளம். எல்லாவற்றிற்கும் நெஞ்சார நன்றி கூறுவோம். தொடர்ந்து பிறந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டில் 2025ஆம் ஆண்டில் இறைவனுடைய ஆசீர்வாதம் அபரிவிதமாக கிடைக்க பார்ப்புகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரை என்று நமக்கு இருந்து அன்னையின் பரிந்துரையோடு ஆசீர்வாதத்தோடு சான்று பகர வாழ வளர வரம் கேட்போம். இன்னும் நம்முடைய உடல், பொருள், ஆன்மா, நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், நாம் செய்கின்ற பணிகள், தொழில்கள், எத்தனையோ விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகள் அத்தனையும் அன்னை சன்னிதானத்தில், அன்னையின் சன்னிதானத்தில் இறக்கி வைத்து, அம்மா இதோ உம்முடைய பிள்ளை எங்களுக்காக பரிந்து பேசி அருள் வரங்களை பெற்றுத்தாரும் தாயே, உம்மிடம் பெறுகின்ற அருளை, வல்லமையை, சக்தியை நாங்களும் மற்றவரோடு பகிர்ந்து வாழக்கூடிய இந்த நல்ல மனதை, சாட்சிய வாழ்வை நாங்கள் பெற வேண்டும், தர வேண்டும் என்று மன்றாடுவோம். நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், தலை நிமிர்ந்து வாழலாம். ஆம், நமது மனசாட்சி, அந்த மனசாட்சியில் இறைவன் தாமே அருளாட்சி செய்ய வேண்டும். பிறந்திருக்கின்ற குழந்தை இயேசு இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா காலத்தில் பிறந்திருக்கின்ற குழந்தை இயேசு நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய மனதில் பிறந்து அவருடைய அருளாட்சி நம்மில் வெளிப்பட பக்தியோடு வரம் கேட்டு சிரம் தாழ்த்தி மன்றாடுவோம்.
இந்த திருப்பலியானது நம் அன்னுடைய கருத்துக்கள் நிறைவேறவும் இன்னும் இத்திரு ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இந்த திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து இறை அருள் பெற தடையாயிருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து பார்த்து ஆண்டவிடம் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வாழ்த்துதல் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, ஒரே திருமகனின் பிறப்பினால் உமது மக்களுக்கு வியத்தகு முறையில் மீட்பின் பயனை கொடுக்க தொடங்கியுள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் அடியார்கள் நம்பிக்கையில் உறுதியாயிருந்து தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட மாட்சிமையின் பரிசை பெற்றிட அவரின் வழி நடத்துதலால் வந்து சேர்வார்களாக. உம்மோடு பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் யோவான் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? தந்தையையும் மகனையும் மறுப்போர்தாம் எதிர்கிறிஸ்துகள். மகனை மறுதலிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. மகனை ஏற்று அறிக்கையிடுவோர் தந்தையையும் ஏற்றுக்கொள்கின்றனர். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள். அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். இவ்வாக்குறுதி நிலைவாழ்வு பற்றியதாகும். உங்களை
ஏமாற்றுவர்களை மனதில் கொண்டு இவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளேன். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள்பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள்பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். அவ்வருள்பொழிவு உண்மையானது, பொய்யானது அல்ல. நீங்கள் கற்றுக்கொண்டதற்கேற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆகவே பிள்ளைகளே, அவர் தோன்றும்போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும் அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 98 பதிலுரை. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டன. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செய்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். இஸ்ராயேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுளி அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். Alleluia, 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 Alleluia. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகனின் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை சொற்றொடர்கள் 19 முதல் 28 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீ யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர், நான் அல்ல என்றார். நீர்தான் வரவேண்டிய இறைவாக்கினரோ என்று கேட்டபோதும் அவர், இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவரிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலைநிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையிலுள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அனைத்தும் கழுவப்பட உணவாக. கிறிஸ்துவில் பிரியமான பார்ப்புகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னையின் அன்பு செல்வங்களே, இன்றைய வார்த்தைகள் நம்மை சிந்திக்க, தியானிக்க, ஜெபிக்க அழைக்கும் தலைப்பு நம்முடைய சுய நினைவை பற்றித்தான். யார் நான்? யார்? எனக்கு கடவுள் யார்? ஆம், அறியாத ஒன்றை நம்ப முடியுமா? அறியாத ஒன்றை நம்பி வாழ முடியுமா? அறியாத ஒன்றை நம்பி வாழ்ந்து வளர்ந்து சான்று பகர முடியுமா? ஒருவேளை கேட்கலாம், சிறிது காலம் நம்பலாம். ஆனால் போராட்டங்கள் வருகின்ற போது தடுமாற்றங்கள் வரத்தான் செய்யும். அது நிமித்தம் தொடர்ச்சி இருக்காது. ஆனால் நம் ஆண்டவருடைய வாழ்வு, நம் ஆண்டவருடைய உறவு, நாம் அவரிலே கொண்டிருக்கின்ற விசுவாசம், நம்பிக்கை ஆழமானது, அழுத்தமானது, உண்மையானது, நித்தியத்துக்கும் உரியது. அதைத்தான் முதல் வாசகத்திலே யோவான் எப்படி சொல்லுகின்றார்? யாரெல்லாம் இயேசுவே மீட்பர், இயேசுவே மெசியா, இயேசு விடுதலை கொடுத்தவர், இந்த மனித குலத்தை மீட்டவர், அண்ட சராசரத்தையும் படைப்புகள் அனைத்தையுமே புதுப்பித்தவர் என்று விசுவசிக்கின்றார்களோ
அவருடைய உள்ளத்திலே இறைவன் இருக்கின்றார். ஒருவேளை அதை மறுதலிப்பவர்கள் கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்றால் அவருடைய குணநலன்களை, அவருடைய விழுமியங்களை, அவருடைய போதனைகளை, புதுமைகளை மொத்தத்தில் ஏற்றுக்கொண்டு அவற்றிலே ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாக நிலைத்து நின்று சான்று பகர முடியும், சான்று பகர வேண்டும். அதற்கு ஒரு 4 வழிமுறைகளை சொல்லுகின்றார். முதலாவது, நாம் எல்லோருமே அழைக்கப்பட்டுள்ளோம், திருமுழுக்கினால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றோம், அருட்பொழிவு பெற்றிருக்கின்றோம். கடவுள் நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், அருட்பொழிவு செய்திருக்கின்றார். அந்த அருட்பொழிவின் காரணமாக நாம் அவருடைய பிள்ளையாக, அவர் நமக்கு தாயாக, தந்தையாக அந்த உறவிலே சங்கமித்து பயணிக்கின்றோம். அது மட்டுமல்ல, அதன் நிமித்தம் அவருடைய போதனைகள், அவருடைய வழிமுறைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. அழைக்கப்பட்டது உண்மைதான், அருட்பொழிவு செய்யப்பட்டது உண்மைதான். அதே நேரத்தில் ஆண்டவர் இயேசுடைய விழுமியங்களை, போதனைகளை கற்றுக் கொடுக்கப்படுகின்றோம், கற்றுக்கொள்கின்றோம். இயேசுவே ஆண்டவர், எப்படி ஆண்டவர், எப்படி மெசியா, எப்படி விடுதலை கொடுத்தார்? அப்படி யோசிக்கின்ற போதுதான் நாம் கற்றுக்கொள்வதற்கு அதிகமாகவே நேரங்கள் தேவைப்படுகின்றன. அதன் நிமித்தம் நாம் கற்றுக்கொள்கின்ற போது பலவிதமான காரியங்களை பெற்றுக்கொள்கின்றோம், பலவிதமான காரியங்களை பெற்றுக்கொள்கின்றோம். அது அருள் வாழ்வாக இருக்கலாம், பொருள் வாழ்வாக இருக்கலாம், உலகம் சார்ந்ததாக இருக்கலாம், விண்ணகம் சார்ந்ததாக இருக்கலாம். எல்லா விதத்திலுமே உலகம் சார்ந்தது, விண்ணகம் சார்ந்தது, இறைவன் சார்ந்தது, மனிதன் சார்ந்தது, படைப்புகள் சார்ந்தது, அத்தனையும் சார்ந்தவற்றை நாம் அவர் வழியாக பெற்றுக்கொள்கின்றோம். அதைத்தான் அவர் தெளிவுபடுத்துகிறார். அழைக்கப்பட்டிருக்கோம், அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறோம், நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள், கற்றுக்கொள்கின்றோம், நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அந்த அழைப்பில, அந்த கற்றுக்கொள்வதில அல்லது பெற்றுக்கொள்வதில் நிலைத்து நின்று அவரோடு இணைந்து பயணிக்க முடிகின்றதா? இறையியல் வல்லுநர்கள் சொல்லுவார்கள், இறையியல் வல்லுநர்கள் இப்படி சொல்வார்கள், without our cooperation God can do nothing. நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாமல் கடவுளால் எதுவும் செய்ய முடியாது. கடவுளால் எல்லாம் முடியும். But if you don't give your cooperation, how can you understand? ஆக இறுதியாக அவர் இப்படி முடிக்கின்றார், அவரோடு இணைந்து, கடவுளோடு இணைந்து பயணிக்கின்ற போது இவ்வுலக வாழ்விலும் மறுவுலக வாழ்விலும் பெற்ற அருள் வாழ்வு, கற்றுக்கொண்டது, பெற்றுக்கொண்டதெல்லாம் நமக்கு உதவி செய்யும். அந்த அனுபவத்தை, இறை அனுபவத்தை தான் திருமுழுக்கு பெற்றிருந்தார். அந்த திருமுழுக்கு யோவானை சோதிக்க யூதர்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அனுப்புறாங்க. தலைமை குருக்கள், லேவியர் எல்லாம் அனுப்பி, அவர் யாருப்பா, ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறாரு, அவருடைய போதனை இப்படி இருக்கு, அவருடைய செயல்பாடு இப்படி இருக்கு, இவர் தான் மெசியாவா, இவர் தான் இறைவாக்கினரா, இவரை தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, என்ன ஏது என்று கேட்டு அனுப்பி வைக்கின்றார்கள். சென்றவர்களும் கேட்கின்றார்கள். அப்படி சென்றவர்களுக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் நடந்த உரையாடல் தான் நற்செய்தி. அவர் தெளிவா சொல்றார், ஐ ஆம் வாட் ஐ ஆம், நானாக, நான் மெசியா அல்ல, உங்கள் மத்தியிலே இருக்கின்றார். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட தகுதி இல்லை. நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன், அவரோ நெருப்பினாலும் தூய ஆவியானவராலும், கடவுளுடைய ஆவியானவராலும், வல்லமையாலும், சக்தியாலும் அவர் கொடுப்பார். காரணம், அவர் மனிதகுல சாமி, இந்த மனித குலத்தை வாழ வைக்க வந்த சாமி. நான் எல்லோரும் வாழ வேண்டும், வளர வேண்டும்.
அவருடைய அருள்வாழ்விலே பயணிக்க வேண்டும். நாமும் கூட பல நேரங்களில் உள்ளதை உள்ளவாறு ஏற்றுக்கொள்ள கடைபிடிக்க தடுமாறுகின்றோம். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். நாமும் ஒரு காரணமா இருக்கலாம், மற்றவர்களும் காரணமா இருக்கலாம், சூழலும் ஒரு காரணமா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அழைக்கப்பட்ட நிலைக்கு ஏற்ப கடவுளுடைய அருட்பொழிவை பெற்றிருக்கின்ற நாம், திருமுழுக்கு வழியாக இயேசுடைய பிள்ளையாக இணைக்கப்பட்டிருக்கின்ற நாம், அவருடைய வார்த்தையை வாசித்து சுவாசித்து நேசித்து சிந்திக்கின்ற போது நிச்சயமாக அருள் வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும், ஜெபிக்க முடியும், சான்று பகர முடியும். அதனைத்தான் நம்முடைய அன்னை மரியாளும் தன்னுடைய வாழ்விலே செயல்படுத்தினார். ஆம், அவருடைய தியாகம், அவருடைய ஜெபம், அவருடைய சாட்சிய வாழ்வு மொத்தத்தில் இறுதி வரை கல்வாரி மலை வரை அந்த கடவுளுடைய திட்டம் நிறைவேற தன்னையே இணைந்து பயணித்த துணை மீட்பராக இந்த மனித குலமே மீட்படைய வேண்டும், அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சுபிட்சத்தோடு வாழ வேண்டும். இந்த உலக சிக்கல்களை சிக்கிக்கொண்டு பாவத்திலே சிக்கிக்கொண்டு அழிந்து விடக்கூடாது, வாழ வேண்டும், வளர வேண்டும். அதற்காக தன்னையே முழுமையாக ஐக்கியப்படுத்தி கொண்டார். திருமுழுக்கு யோவான் தான் யார் என்று அறிந்து தெள்ளத் தெளிவாக யதார்த்தமாக வந்தவரிடம் பகிர்ந்து கொண்டார். அன்னை மரியாளும் தான் யார், இறைவனுடைய தாய், இறைவன் யார், இந்த மக்களை பாவத்திலிருந்து மீட்க, அருள் வாழ்வு பெற, அருட்பொழிவு பெற, பெற்றுக்கொண்டதை கற்றுக்கொண்டதை நிலைத்து நின்று சான்று பகிர்ந்து வாழ, இணைந்து பயணிக்க, கடவுளோடு இணைந்து பயணிக்க கொடுத்தார். தன்னுடைய வாழ்விலும் அதை செயல்படுத்தினார். அவ்வப்போது தாயாம் திருச்சபை நமக்கும் அவற்றை கற்றுக் கொடுக்கின்றன, நாமும் பெற்றுக்கொள்கின்றோம். அதை உள்வாங்கி அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் வளர்கின்றோமா? மொத்தத்தில் நம்மை நாமே அறிந்து கொள்கின்றோமா, புரிந்து கொள்கின்றோமா, தெரிந்து கொள்கின்றோமா, ஏற்றுக்கொள்கின்றோமா? என்னிடம் கடவுள் இவ்வளவு அருள் வரங்களை கொடுத்திருக்கின்றார், இவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றார், இவருடைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றார். எல்லாமே ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நிகழ்வும், ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு உறவும், ஒவ்வொரு சிக்கலும், ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு தடையும், ஒவ்வொரு வெற்றியும், ஒவ்வொரு தோல்வியும் எல்லாமே கடவுளுடைய கொடை. அவற்றிலெல்லாம் எப்படி கடவுளுடைய பராமரிப்பை நாம் கண்டுணர்ந்து சான்று பகர்கின்றோம்? How do we find out the providence of God in everything? ஒவ்வொன்றிலும் அப்படி அறிந்து கொள்கின்ற போது, புரிந்து கொள்கின்ற போது பிறந்திருக்கின்ற பாலகன் இயேசுனுடைய உள்ளத்திலிருந்து அருளாட்சி செய்வதை வழிநடத்துவதை உணர முடியும். உணர வேண்டும் என்ற வாஞ்சையோடு தொடர்ந்து பயணிப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஆமீன். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றே, பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றே. மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றே, பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றே. அப்பத்தின் வழியில் அன்பினை சேர்த்து, திராட்சை ரசத்தில் தியாகத்தை கலந்து என்னை தருகின்றே. இறைவா காணிக்கை ஏற்றிடுவா. மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றே, பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுதுமான இப்பழி பொருள் எல்லாம் உள்ள தந்தையாய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவாவும் திருமகன் வழியாக எல்லா மக்களிலும் உமது நிலையான ஒளியை ஏற்றினீரே. மக்களின் உள்ளத்தில் மீட்பரின் ஒளி பெருகுவதால் அவர்கள் முடிவில்லா மாட்சிமைக்கு வந்து சேர்ந்து உமக்கு சான்று பகர்வார்களாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்கு உரிய மறை நிகழ்வாகிய இப்பெருவிழா காலத்திலே தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தமிழ் எழுச்சி பெற செய்யவும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணக அரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவுளமான. ஆகவே நாங்கள் வானகதூதர் அனைவரோடும் சேர்ந்து அவரை புகழ்ந்தேத்தி அக்களித்து என்றென்றும் ஒரே குரலாய் பக்தியோடு பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு பருக கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கொண்டு வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பணி கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்றுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரென தகுதியற்ற எங்களை அழைத்து தகுதிப்படுத்தி ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்தின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு கெஞ்சி கேட்கின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு சகாயராஜ் ஆண்டகு எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவே அடையச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்விற்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்கள் விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் கொடுத்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக, ஒருவருக்கொரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். அருள் மருந்தாயிட அருள் புரியும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த உயிருள்ள தெய்வம் இயேசு. இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கண்ணுக்குள்ளே வாரும் எந்த இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்த ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்த இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்த ஜீவனே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்த இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்த ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்த இயேசுவே. தீராத அவள் உன்னை தேட சொல்லுதே, தேட சொல்லுதே, தேட சொல்லுதே. வாராத உந்தன் வாசல் நாட சொல்லுதே, நாட சொல்லுதே, நாட சொல்லுதே. இமைகளில் இருந்து நீ சுமைகள் தாங்கும் சொந்தமாகினாய், அகத்தினில் அமைதியை தந்திடும் எந்தன் தந்தையாகினாய். உன்னை தேடும் உள்ளம் ஒட்டி கொள்ளும் உன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே. உன்னை தேடும் உள்ளம் ஒட்டி கொள்ளும் உன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்த இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்த ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்த இயேசுவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் சர்வ வல்லோரும் இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வர மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூட இருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகளின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக.
May Jesus touch you and heal you through the loving hands of your mother, Our Lady of Pelangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் பார்ப்புகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய வழியாக நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா,